மக்களே, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஃபேக் கான்டாக்ட்ஸு, ஃபேக் சேட்ஸ் அனுப்பி காசு பிடுங்குறதே வேலையாக இருக்குது. இதோ பாருங்கள், இவன் ஒருத்தவன் ஒரு செலிபிரிட்டி பேரில், செலிபிரிட்டின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு வீடியோ கண்டென்ட் மேக்கர், இவங்க பேரில் வந்துட்டு எனக்கு சேட் பண்ணி காசு கேட்டான். இவனோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது அவன மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரிஜினலு. இந்த ஒரிஜினலுக்கும் அதுக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இது பாருங்கள், சைடில் வைக்கிறேன். ஒரிஜினலில் அந்த டிக் மார்க் இருக்குது, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன், இல்லைனா நான் நம்பியிருப்பேன் அவனை. அப்புறம் என்ன பண்ணேன், அவன் சேட் பண்ணதெல்லாம் எடுத்து அந்த ஓனருக்கு அனுப்பிச்சுட்டு, ஒரிஜினலுக்கு அனுப்பிச்சி விட்டு, இது மாதிரி ஃபேக் கான்டாக்ட் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவன் அதுக்குள்ளே இது பண்ணி விட்டாங்க, அது பேர் என்னது, டீஆக்டிவேட் பண்ணிட்டான் போல இருக்குது அக்கௌண்ட்டை. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சி விட்டேன், இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க, டிக் மார்க் மட்டும் பாருங்கள், டிக் மார்க் இருந்தால் மட்டும் சேட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு. இதே மாதிரி டெலகிராமில் பார்த்தீங்கன்னா, டெலகிராம்லேயும் இதே மாதிரி தாங்க ஒரு ஃபேக் கான்டாக்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி என்கிட்ட ஒரு லிங்க் அனுப்பிச்சு, உன் ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்டில் இந்த லிங்க்கில் இருக்குது பாரு அப்படின்னா. என்னடா நம்ம கிளிக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சேன். அப்புறமா தான் யோசித்தேன், இவன் ஃபேக்காக ஒரிஜினலாக தெரியல, அவன் நம்பரை பார்ப்போம் அப்படின்ட்டு நம்பரை பார்க்கலான்ட்டு அப்புறமா ஸ்ட்ரைக் ஆச்சு. இதே மாதிரி இன்னொரு நம்ம காண்டாக்ட் நம்மள்ட்ட இருந்தது, அந்த காண்டாக்ட் யாருன்னு தெரியலையே, அதுவும் இகே சுரேஷன் தான் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்ட்டு அப்புறமா தான் ஸ்ட்ரைக் ஆகிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த காண்டாக்ட்டுக்கு போய்ட்டு இந்த நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்தேன். இது +91 +1னாலே அது யூஎஸ், நம்ம ஊருக்காரன் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த யூஎஸ் போக வாய்ப்பே இல்லை. அப்புறமா தான் பார்த்தேன், +91 தனி நம்பரு, +1 தனி நம்பர்ன்றதை கண்டுபிடிச்சேன். அப்போ தான் உஷாரான, தலைவா நீ ஏமாத்துறதுக்கு தான் இந்த வேலை பண்ணிட்டுருக்கிய அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அந்த லிங்க்குக்கு கிளிக்கே பண்ணவே இல்லை, மெசேஜை ரெஸ்பாண்டே பண்ணல. அதுக்கப்புறமா இந்த நம்பரை கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, உன் பேரில் யாரோ ஒருத்தர் டெலிகிராமில் சேட் பண்ணிட்டுருக்காப்புல, நீ என்ன பண்ணுற, உன் பேரில் யாராவது டெலிகிராம் சேட் பண்ணால் சொல்லிவிடு அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குற, வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, என் பேரில் யாராவது டெலிகிராமில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அதை செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க, ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே ஜாக்கிரதையாக இருங்க, அது திருட்டு லிக்காக இருக்கலாம், காசு பிடுங்கிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சார். அப்புறமா தான் கேஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆமாண்ட அப்படின்ட்டு. அப்புறம் நண்பருக்கு சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னோடனே அவரும் கொஞ்சம் உஷாராயிட்டார். இதனால தான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் எதில் மெசேஜ் வந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை வந்த மெசேஜ் வந்து கரெக்டான மெசேஜா, அதுக்கு லிங்க் கரெக்டான லிங்க்கா, அப்படி இல்லை தெரியாத நபராக இருக்காங்க, இல்லை வித்தியாசமாக மெசேஜ் பண்ணுறாங்க, தன்னை ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லி வந்தாங்க, இல்லை தெரிஞ்ச நபராக வந்து காசு கேட்டாலோ இல்லை லிங்க் அனுப்பிச்சாலோ ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து அதுக்கப்புறம் வேறு ஒரு இதில் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டு நீ தானா, எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சேட் பண்ணுங்கள், சேட்டை கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது காசு கேட்குறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காதீங்க. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எதில் காசு கேட்டாலுமே கண்டிப்பாக அது ஃப்ராடு தான், முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காதீங்க. தெரிஞ்ச நம்பராக இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லை ரொம்ப தெரிஞ்ச நம்பராக இருந்தால் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ பி விஜிலண்ட், பி அலர்ட், ஸ்டே பாசிட்டிவ்.